எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். உலகத்தில் உள்ள எல்லா நீதி நூல்களுக்கும், பக்தி இலக்கியங்களுக்கும் அல்லது மதச்சார்பான புனித நூல்களுக்குமே அந்தந்த மதங்களை சார்ந்த ஆகச்சிறந்த அறிஞர்கள் பெருமக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எழுதி மக்களை நல்வழிப்படுத்தும் நோக்கத்துடன் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை மக்களுக்கு வழங்கியிருப்பாங்க. அதனை அடிப்படையாக கொண்டு அல்லது அதன் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டே அனைத்து மதங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதாவது எப்படியாச்சும் அந்த மக்களை என்ன பண்ணணும், நல்வழிப்படுத்தணும், எல்லாருமே இறை நம்பிக்கையோட கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் வாழணும் அப்படின்றதான் ஒட்டுமொத்த குறிக்கோளாக இருக்க முடியும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த நூல் எப்படி அப்படின்னா, ஒரு புலவர் சொல்ல அல்லது ஒரு முனிவர் சொல்ல அல்லது பக்தியில் மிஞ்சி ஆகச்சிறந்த ஒரு நாயன்மார் சொல்ல இறைவனையே கைப்பட எழுதியது. அப்பேற்பட்ட நூலோட சிறப்பியல்புகளை சாதாரண மனிதர்களை நாமெல்லாம் விவரிக்க முடியுமா? ஏன்னா அந்த நூல் என்னென்று நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதான் திருவாசகம். திருவாசகத்திற்கு ஒருகார், ஒரு வாசகத்திற்கும் ஒருகார் அப்படின்றது முதுமொழி. இந்த முதுமொழியிலிருந்தே நம்ம என்ன உணர முடியும் அப்படின்னா, இந்த நூலோட சிறப்பியல்புகளை இதை விட எளிமையா யாராலையுமே சுருக்கி சொல்ல முடியாது. வள்ளலூர்ல உள்ள திருவற்பிரகாச ராமலிங்க அடிகளார் இந்த நூலோட சிறப்பியல்புகளை சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, வான்கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. இப்படி சொல்லி அருட்பிரகாச வள்ளலார் வடலூரை சேர்ந்தவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மேலும் திருவாசகத்தை பெருமை செய்திருக்கார். பேர்பட்ட சைவ சமய நூல்கள் நம்ம அனைவருமே என்ன செய்யணும், வாங்கி விரும்பி படித்து மேன்மேலும் எம்பெருமான் சிவபெருமானின் உயர் சைவ நெறி இந்த உலகம் முழுக்குமே தழைக்க நாம் அனைவருமே அதை பின்பற்றி நல்வழிப்படுத்த வேண்டும், நல்வழிப்பட வேண்டும். எல்லோருக்கும் எம்பெருமான் சிவபெருமான் அருள் கிடைக்கட்டும். நன்றி.